Taste the Daily. அத்திக்கடவு அவிநாசி திட்ட போராட்டக் குழுவினர் முற்றுகையிட்டனர். அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகள் நிறைவடைந்து விட்டதாக கூறப்படும் நிலையில் நீரேற்று நிலையத்திற்கான துணை மின் இணைப்பு கூட இன்னும் வழங்கப்படாதது தெரியவந்துள்ளது. இதனை கண்டித்து செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட போராட்டக் குழுவினர் அவலத்தை சரி செய்யவில்லை என்றால் விவசாயிகளுடன் காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என எச்சரித்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கல் குவாரிக்காக கம்பி வேலி மூலம் வழிப்பாதைகளை மறித்துள்ளதால் விவசாயிகள் வழிப்பாதை இல்லாமல் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அரசு அதிகாரிகள், காவல்துறையினர் அரசியல் பின்புலத்தோடு ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பலமுறை அரசு அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள், அரசு டெண்டர் விட்ட கல்குவாரியில் அதிக அளவில் கற்களை பெயர்த்து எடுப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பெண்ணை கிராம மக்கள் ஊரை விட்டு தள்ளி வைத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மண்டவாய் புதுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பெண் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவரை திருமணம் செய்ததால் கிராமத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சாதிய வன்கொடுமைகள் தொடர்வதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனக்கு வெளியில் போனால் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற காரணத்துக்காக நான் எங்கள் அம்மா வீட்டிலே தான் இருக்கிறேன். தனியாக வீடு வாடகைலாம் எடுத்து போக முடியாது சொல்லிட்டு இப்போ நான் ஊரை விட்டு போகல சொல்லிவிட்டு எங்கள் தம்பியை வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு கட்டு குத்துறாங்க. தம்பிக்கு 1.5 வயசு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு பால் கூட வாங்கக்கூடாது சொல்லிட்டாங்க. தண்ணி பிடிக்க வேணாம் சொல்லியிருக்காங்க. ஆட்டோவில் மரக்கண்ணெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டு குத்துருக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்த குளக்கரையில் உள்ள வீடுகளை அகற்ற திமுக அரசு நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அப்பகுதி மக்களுடன் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஆலோசனை நடத்தினார். 63 ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் அப்பகுதி மக்களுடன் திண்டிவனம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் ஆலோசனை நடத்தியதுடன் மாற்று இடம் வழங்குவது குறித்து அரசு அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்தார். இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஈரோட்டில் ஸ்ட்ரீட் நடத்தி 3 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவரிடமிருந்து பணத்தை மீட்டுத் தரக் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் துணை கண்காணிப்பாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அசோகபுரம் பகுதியைச் சேர்ந்த அழகர்சாமி என்பவர் அப்பகுதியில் சீட்டு நடத்தி வந்ததுடன் முதிர்வடைந்த தொகையை வழங்காமல் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறையினரின் அலட்சியத்தால் பண மோசடிகள் அதிக அளவில் நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.